நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்குமா. ஓகே, அது வந்து உங்கள் நபர்களே வந்து உங்ககிட்ட ஒரு அன்பாக கதைக்கிறது அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்த தான் நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்களா இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்க என்கிட்ட அன்பாக கதைச்சு கொண்டிருந்தாங்க, இப்போ கதைக்கிறது இல்லை அப்படின்னு. ஓகே, இப்படியான விஷயத்த நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு தன்மையான விஷயத்த வெளிப்படுத்துறது, உண்மையான விஷயத்த வெளிப்படுத்துறது, ஒரு அன்பா கதைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்க போறீங்க அப்படின்னா கூட, இந்த நபர்கள் வந்து ஸ்டெக் மூமெண்ட்லயே வச்சிருந்திருப்பாங்க. அல்லது சரியான ஆன்சர் குடுக்காம இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ, இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த நபர்களுமே ஒரு அன்ப எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்களுமே ஒரு அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கீங்க. ஓகே. அதே மாதிரி அந்த நபர்களும் ஒரு அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்காங்க அப்படிங்கும்போது, உங்ககிட்ட திரும்ப வந்து ஒரு அன்பா கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்குமா. ஓகே. ஸோ, இங்க எம்ப்ரஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்திரத்தன்மை இல்லாம இருந்திருக்கலாம். உங்க அன்பு வந்து இப்ப நீங்க காட்டுற அன்புல சந்தேகம் வந்திருக்கும் அந்த நபர்களுக்கு. இல்லன்னா அந்த நபர்கள் உங்க மேல வச்ச காதல்ல கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப நீங்க என்ன நினைச்சு கொண்டிருப்பீங்கன்னா, இந்த காதலுக்கு வந்து நம்ம சரியான ஆட்கள் கிடையாதோ! ஒருவேள அந்த நபர்கள் வந்து இந்த காதல மதிக்கலையோ! அப்டின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நீங்களே உங்களுக்குள்ள போட்டு கன்ஃப்யூசன் பண்ணிக்கொண்டு, ஒரு ஸ்திரமா இல்லாம, அ அது உங்களுக்குமே ஹர்ட்டிங்கா இருக்கும். உங்க நபர்களுக்குமே ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். ஸோ, இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற விஷயத்த வச்சு கூட உங்கள் காதலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் நபர்கள்கிட்ட ஒரு அன்பை நோக்கி தான் நீங்கள் கதைச்சிருப்பீங்க. பட் அதுவே ஒரு சண்டையில் வந்து முடிஞ்சிருக்கலாம். ஓகே, அதுவே ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்கலாம். திரும்ப இந்த நபரோட வருகைக்காக திரும்ப காத்து கொண்டிருக்குது, திரும்ப இந்த நபர் வந்ததுக்கப்புறம் இதே அன்புக்காக சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை மாற்றி மாற்றி பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த நபர்கள் இப்போ இந்த 48 மணி நேரத்தில் அப்படி ஏதாவது உங்களை விட்டுட்டு கோவிச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்ப குடுக்குறதுக்கான வாய்ப்பு இந்த 48 மணி தியாலத்தில ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க என்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, ஓகே. நீங்க ஒன் சைட் லவ் பண்றீங்கன்றாலும் சரி, ஓகே. இந்த நபர்கள் உங்களுடைய மனதில இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு பதில, இல்ல கொஞ்சம் ஆதரவா, அன்பா கதைக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்க காதல் வந்து மூமெண்ட்டே குடுக்குதில்ல. நான் என்னதான் புஷ் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னாலும், மூமெண்ட் காட்டுதில்ல. அதாவது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட, இல்ல நான் கதைச்சா கூட என் நபர் வந்து அந்த காதலே வேண்டுறாருல்ல அப்படின்னு இருந்தாலும் சரி. இப்போ இந்த நபர்கள் நின்னு நிதானமாக்கி என்ன நடக்குது அப்படின்றத கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ, அதே மாதிரி இந்த காதல்ல நிக்கிறதா, இல்ல வேண்டான்னு விட்டுட்டு போறதா, இல்ல நான் இந்த காதல வந்து அடுத்த கட்டம் நகர்த்துறதா, உங்க மன ரீதியா நெறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் இந்த 48 மணி நேரத்துக்குள்ள உங்க மனநிலை வந்து ஒரு மாதிரி மாறி, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையும், ஒரு சுமூகமான முடிவையும் எடுத்துக்கொள்ற அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்லி திங்க் பண்ண போறீங்க அப்டின்ற மாதிரி இருக்கு. அதாவது தெளிவான விஷயத்த வந்து நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன விஷயம் வந்தாலும் சரி பரவால்ல. நான் அத எடுத்துக்கொள்றேன். இல்ல நான் அத ஃபேஸ் பண்ணிக்கொள்றேன் அப்டின்ற மாதிரி நீங்களுமே இந்த காதல பொறுத்து ஒரு சிலமான தைரியமான விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. இல்ல தைரியமா மாற போறீங்க அப்டின்னு கூட சொல்லலாம். ஓகே. அப்ப இதுவரைக்கும் இந்த காதல நீங்க என்னதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்டின்னா கூட, உங்களுக்கு அது ஈஸியாவே புரிஞ்சிடும். இந்த காதல் ஒர்த் இருக்கா? இந்த காதலுக்காக நான் நிக்கலாமா? அல்லது மூவ் ஆன் ஆகி வெளிய போயிடலாமா? அப்டின்னு சொல்ற மாதிரி கூட ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவா அந்த காதல பொறுத்து புரிஞ்சிடும். இந்த 48 மணி தியாலத்துல உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல தெளிவு வருது அப்டின்னா, அதையே நீங்க கன்ஃபார்மா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஏன்னா, அதுதான் இந்த காதலோட முடிவும், இல்ல அடுத்த ஒரு கட்டமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, அதே மாதிரி காதல்ல வந்து இந்த நபர்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்காங்க அப்படின்னா, இதில நீங்க பயப்படவே தேவையில்ல. ஏன்னா, இப்போதைக்கு பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்கிற போல இருக்கு. ஓகே. ஸோ, இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டி விஷயத்துலேருந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப இந்த நபர்கள தேர்ட் பார்ட்டிய வந்து ஏமாத்தி கொண்டிருக்காங்க, இல்ல ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்க வைக்கிறாங்க, பொய்யா சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் உங்க நபர்களுக்கு வந்து ஒரு தெளிய வரும். ஓகே. அது மாதிரி யார் உண்மையா நடந்து கொள்றாங்க, யார் ட்ராமா பண்றாங்க, ஏன் ட்ராமா பண்ணி பண்ணி இந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நபர்களுக்கும் தெரிய வரும். ஸோ, இப்படி தெரிய வரதுனால என்னமோ உங்க காதல் வந்து ஒரு ஸ்திரமான இடத்த நோக்கி நகரும், அடுத்த கட்டத்த நோக்கி நகரும் அப்படின்றத 48 மணி தியாலத்தில் நமக்கு ஒரு தெளிவை வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து நிறைய கோவம் இருக்கலாம் உங்கள் நபர்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து தப்பான ஒரு ஜட்மெண்ட் வந்து அவங்க மேலே வச்சிருக்கலாம். ஒரு தப்பான ஒரு பார்வையை புகுத்தியிருக்கலாம். அல்லது தப்பான ஒரு விஷயத்த இல்லை நீ இது பண்ணின அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கலாம். ஸோ அந்த நபர்கள் மறுத்ததுனாலோ என்னமோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோபம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்யுது உங்கள் நபர்களோட மனசில். ஓகே. ஸோ அப்படியான கோபங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கான ஒரு தெளிவும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல காதலிக்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி, இந்த இடத்துல உண்மையான காதல் இருக்கா அப்படின்றதுக்கான ஃபைட்டிங் மூமெண்ட் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. காதலுக்காக தான் இந்த ஃபைட்டே போய் கொண்டிருக்கு. என் காதல் இருக்குதான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி, இல்லை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் நீங்கள் கேட்டு அதிகமாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குமே இந்த நபர்கள் வந்து வேறொரு விஷயத்தில் பிஸியாக இருந்திருக்கலாம். இல்லை இவங்க வந்து வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த இடத்துல நீ இது சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த நபர்கள் வந்து இன்னொரு விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க அப்படின்றலாம் இருந்துச்சுன்னா, இப்போ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நபர்கள் உங்களை பற்றின சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நபர்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து, ஓகே நம்மளுடைய பார்ட்னர் இதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்சரை வந்து நான் குடுத்தாகணும். இன்னுமே காக்க வைக்கக்கூடாது. இன்னுமே நான் காக்க வச்சேன் அப்படின்னா கூட, இந்த காதல் வந்து ஒரு இடத்துல அப்படியே மாட்டிக்கொள்ளும். அல்லது இந்த காதல் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற பயம் வந்து இந்த நபர்களுக்கும் வந்திருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பயங்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னுமே உனக்கு நான் முக்கியத்துவம் குடுக்காம இருந்தேன் அப்படின்னா, இந்த லவ் வந்து மிஸ் ஆயிடும் அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த 48 மணி நேரத்தில இந்த நபர்கள் வேகமா உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் குடுக்குறது, டெக்ஸ்ட் மெசேஜ் குடுக்குறது, அல்லது கால் பண்ணி கதைக்கிறது இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு படி கீழ இறங்கி வந்து நான் கதைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த நபர்கள பார்க்கைக்க ரொம்பவே ஈகோல ரொம்ப ஹை பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. ஓகே. நான் வந்து இறங்கி வரமாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இல்லை நான் சொல்கிற விஷயம் தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் விடாப்பிடித்தனமா இருந்திருப்பாங்க. ஓகேயா. ஆனா, இதுக்கப்புறம் வந்து இந்த நபர்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு, ஓகே உங்களுக்கான குடுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்காக குடுக்க வேண்டிய மரியாதை இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, கொஞ்சம் இறங்கி வந்து உங்ககிட்ட கதைக்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கு, இல்ல தெரியாம சந்தேகப்பட்டு, நான் வந்து கன்ஃபார்மா இருக்கான்னே தெரியாது. நான் ஒரு சந்தேகத்தில போய் கேட்க போயிட்டு, அது நான் ஏதோ ட்ரை பண்ண போயிட்டு, அது எங்கோ போய் முடிஞ்சுட்டு இப்படிலாம் நினைச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களோட லைஃப்ல நடந்தது அப்படின்னா, இந்த நபர்கள் அந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்தும் விலகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சைடு வந்து இப்போ ரொம்ப வீக் ஆகி கொண்டு போகுது அப்படின்றதுனால, உங்களுக்கு இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் உங்களோட சைடில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்காம, அப்போ காதலில் வந்து இங்கே ஒரு சில நபர்களுக்கு நியூ பிகினிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது இப்போ இந்த நபர்கள பொறுத்தும் சரி, உங்கள பொறுத்தும் சரி, எத்தனையோ பிரச்சனைகள தாண்டி தான் இந்த காதல வந்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. என்னதான் பிரச்சனை நடந்தாலும், இல்ல அந்த நபர்களே தப்பு பண்றாங்க அப்படின்னா கூட, "ஓகே நீ என் நபர் தானே, நான் இத மன்னிச்சு ஏத்துக்கொள்றேன்." அப்படின்ற மாதிரி ஒரு அலாதியான அன்ப தான் நீங்களும் குடுத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த நபர்களும். நீங்க என்னதான் ஒரு தெளிவில்லாம ஒரு விஷயத்த கேட்குறீங்க, ஃபைட் பண்றீங்க அப்படின்னா கூட, உங்களுடைய ஞாபகங்களும், எண்ணங்களும் அவங்களோட மனசுல இருந்து எப்பவுமே நீங்குனதே இல்ல அப்படின்னும், இந்த நபர்கள் வந்து உங்கள இறுக பற்றிக் கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனாலோ என்னமோ, இப்போ இந்த காதல வந்து நான் கொஞ்சம் ஸ்திரமாக்கிக் கொள்றேன். ஏன்னா, ஒரு நூல்ல தான் இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அதாவது மிகப்பெரிய ஒரு கனெக்ஷனோ, மிகப்பெரிய ஒரு நெருங்கின ஒரு விஷயமோ இருக்குமா அப்படின்னு கேட்டா, இல்ல. இப்போ கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஸோ, அதனாலயோ என்னமோ உங்களுக்கும் அவருக்கும் இந்த இருக்க இந்த நூல் அளவு கனெக்ஷன் இப்போ உங்க நபருக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான ஒரு பாலமா அமைய போகுது அப்படின்னு, ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்க்கு அழைச்சு கொண்டு போகுது அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா, இதுவரைக்குமே அந்த நூல் வந்து எப்போ அறுந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அது வந்து சடனா ஒரு திருப்பு முனையாகி, இந்த நபர்களே ஸ்ட்ராங்லி வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பதில சொல்றதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க பாக்கிக்க சிச்சுவேஷன்ஸ் தான் உங்கள அந்த மாதிரியான விஷயங்கள பண்ண வச்சிருக்கும். ஸோ அந்த நபர்களையுமே அப்படியான வார்த்தைகள் வந்து வீச வச்சிருக்கும். வார்த்தைகளால காயப்படுத்தியிருப்பீங்க மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ இப்படியான சிச்சுவேஷன்ஸ் வந்து அதுவே கிரியேட் ஆகியிருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுறதுல ஒரு மாற்றம் நிகழும். ஓகே. இதுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து தவிர்க்கப்படும் உங்களுடைய காதல் அப்படின்றதையும் நான் இங்க பார்க்குறேன். ஓகே.
ஸோ அதே மாதிரி உங்க நபர்கள பொறுத்து இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து இன்னுமே ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இல்ல, எல்லா விஷயத்துக்குமே சண்டை பிடிக்கிறீங்க, எல்லா விஷயத்துக்குமே இல்லாத ஒரு விஷயத்த கதைக்கிறீங்க அப்படின்னு கூட இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் வந்து உருவாகியிருக்கலாம். ஓகே. ஸோ அதுவே 2 பேத்துக்குமே அ 2 பேத்துக்குமான காதல்லேயே ஒரு விரிசல வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்களே உங்களுக்கு வந்து இல்ல காதல் இப்படி தான் இருக்கணும், இல்ல இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன், நீ இப்படி இருக்கணுன்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள மனம் திறந்து இந்த நபர்கள் சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் ஏதாவது உங்ககிட்ட வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா இத நம்பி ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப இந்த நபர்கள் வந்து நடிக்கிறாங்களா, இல்ல ஏமாத்த தான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்காங்களா அப்படின்னு நீங்க எதுவும் குழம்ப வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த நபர்களுக்கும் தேவை ஒரு மாற்றம். உங்களுக்கும் தேவை இந்த காதல்ல ஒரு நியூ பிகினிங். ஓகே. இந்த நபர்களுக்கு தேவையான மாற்றம் என்னன்னா, நீங்க வந்து ஆ மெச்சூர்டா நடந்து கொள்ளணும். நீங்க பொறுப்பா நடந்து கொள்ளணும். ஓகே. இத தான் இந்த நபர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு இருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியா நான் இவ்ளோ எதிர்பார்க்குறேன். நீ இதுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பியா? நான் இதுக்கப்புறம் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி மனசு திறந்து ஒரு சில விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி இந்த நபர்கள் பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க காதலிச்சு கொண்டிருக்கீங்க அல்லது பிரிவுல இருக்கீங்க அப்படின்னாலும், அ ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க நபர்கள் இதனாலேயே உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி உங்க பக்கத்துல வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து உறுதியாது. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள பொறுத்த மட்டும் அ விலகி போய் தான் இருக்காங்க. ஓகே. பட் நீங்க பண்ணின மேனிஃபெஸ்டேஷன் சரியான முறையில ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்னமோ இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்துரணும், வந்து சேர்ந்துரணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து இந்த நபர்கள் கிட்ட நீங்க ஒரு நீதிய கேட்குறீங்க. ரொம்ப நாள் அமைதியாவே இருக்கிறாங்க. நான் எத்தனையோ தடவ வந்து இதுக்கான பதில கேட்டு கூட இந்த நபர்கள் சொல்ல கிடையாது. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா, இதுக்கப்புறம் இந்த நபர்கள் வந்து ஓப்பன் பண்ணி, ஓகே நான் இதுதான் இந்த அமைதியெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு, இந்த விஷயம் தான் அப்படின்றத ஓப்பன் பண்ணி சொல்றதுக்கான சான்சஸ் வந்து 48 மணி தியாலத்தில வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த கேட்டு இந்த நபர்கள் நான் யோசிச்சு சொல்றேன் அல்லது பார்த்து சொல்றேன் இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த காதலுக்காக ஓப்பனா நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது மௌனம் வந்து இந்த காதல்ல களையப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. அதாவது அமைதியாவே இருக்கீங்க. என்ன ஆன்சர் கேட்டாலும் அலுப்புறாங்க. நான் வந்து ஸ்திரமான ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறேன். மேபி நீங்க கல்யாணம் பண்ணிக்கொள்றது, இந்த நபர்கள் கூடயே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த நபர்கள் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். பட் வந்து இவங்க வந்து அத அக்செப்ட் பண்ணியும் கொள்றாங்கல்ல, அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணியும் கொள்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கும் அன்பேலன்ஸா. ஆனா, இதுக்கப்புறம் வந்து இந்த நபர்கள் மனசுல இருக்க விஷயத்த ஓப்பன் பண்ணி, அப்படியே உங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு சான்சஸ, ஒரு வாய்ப்ப, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டா இந்த 48 மணி தியாலத்தில நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ, அப்ப எல்லாருடைய காதல் வாழ்க்கை எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வந்து நடக்கும்போது, சந்தோஷமான ஒரு திருப்புமுனை, சந்தோஷமான ஒரு விஷயம், நியூஸ் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பும் வந்து இந்த இடத்துல நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். அதாவது டவர் மூமெண்ட். ஓகே. இப்போ வந்து காதல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து ஒரு புதிய தொடக்கத்துல போயிட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே. நீங்க இப்ப எக்ஸா இருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியா இருக்க காதலா இருக்கலாம். ஏன்னா இங்க ஒரு காதல் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு 2 பேர் மேல காதல் இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் இங்கவும் ட்ரூவா தான் இருந்தேன், அங்கவும் ட்ரூவா தான் இருந்தேன். யாருமே கண்டுகொள்ளல அப்படின்லாம் இருந்தது அப்படின்னாலுமே, உங்களுக்கான காதல் யாரு அப்படின்றதுலயும் ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்த வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த 48 மணி தியாலம். ஓகே. அப்போ இந்த 48 மணி தியாலத்துல உங்களுடைய காதல் யார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவுபடும். ஓகே. அது மாதிரி உங்கள யாராவது ஏமாத்தி கொண்டிருக்காங்க, பொய்யா நடிச்சு கொண்டிருக்காங்க, இல்ல காதலிக்கிறேன்னு மழுப்புறாங்க, ஏமாத்துறாங்க, ஒரே இடத்துல ஸ்டக் பண்ணி நிக்க வைக்கிறாங்க. இதனால எனக்கு தான் டிப்ரஷன் ஆகுது. இதில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நான் எதிர்பார்க்குற காதலியும் எனக்கு இவங்க குடுக்க கிடையாது அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, அதெல்லாமே முடிஞ்சு உங்களுக்குன்னு ஒரு அற்புதமான அலாதியான ஒரு காதல் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு, ஆ தீர்மானமும் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ உண்மையான காதல் வந்து நிரூபிக்கப்படும். பொய்யான காதல் வந்து நீங்கி செல்லப்படும். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதே போல நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லன்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும்.